ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அசோஷியலா கேட்கறதா நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட உன்னுடைய சீக்கிரட்டை பத்தில நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம இருக்கணும்னா உனக்கு ஜியாங்கு கம்பெனில இருந்து கிடைச்ச 1,00,000 போனஸ் ஐயும் அதோட அந்த ப்ராஜெக்டையும் எனக்கு நீ வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி டீல் பேசியிருப்பா. ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாததால அவ டீலுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இவங்க 2 பேரும் டீல் பேசி முடிச்சுட்டு அந்த ஜியாவும் வீட்டுக்கு கிளம்புறா. போற போக்குல ஹீரோ கிட்ட, ஷேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குமா. ஸோ உன் வைஃப் ரொம்ப அழகா இருக்கல்ல, அதனால எப்போதும் அவன் மேல ஒரு அட்டேஷனோட இருன்னு சொல்லிட்டு நல்லா போற போக்குல ஹீரோவை குழப்பி விட்டுட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் சாப்பாடே உள்ள இறங்கல. ஏன்னா அந்த செக்யூரிட்டி காட்டின அந்த போட்டோ தான் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நான் உயிரே நினைக்கிறேன் என் வைஃப் ஒருவேளை எனக்கு துரோகம் பண்ணிருப்போலோன்ட்டு அதே தான் யோசிச்சுட்டு இருக்கா. இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, ஷென் என்னாச்சு, அதான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு, அப்புறம் எதுக்கு இன்னமும் யோசனையில இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல நான் அதை பத்தி யோசிக்கல, ஹாஸ்பிட்டல்ல என் ஒர்க் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா. அந்த பொண்ணு அவ ஹஸ்பண்டை சீட் பண்ணிட்டு வேற ஒருத்தன் கூட அஃபேர்ல இருந்தாலாம். அவ அஃபேரை பத்தி தெரிஞ்ச அவன் ஹஸ்பண்ட் அவளை என்ன பண்ண தெரியுமா, கத்தியால 18 இடத்துல உடம்புல குத்தி வச்சிருக்கான். இப்போ அவ டிசபிளான நிலைமையில என்கிட்ட தான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றாரு. இதை சொல்லும் போதே ஹீரோடைய முகத்துல அப்படியே ஒரு வில்லத்தனம். இங்க ஹீரோயினிக்கா இப்ப எதுக்கு இதெல்லாம் பத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி ரேக் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னதெல்லாம் சொல்லிட்டு சரி இப்ப எதுக்கு இதெல்லாம் பத்தி நம்ம பேசிக்கிட்டு, நீ வேற நம்ம ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற, இந்த நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபுட் எல்லாம் கொஞ்சம் அடிக்கடிக்க வைக்கிறாரு. அப்பதான் அங்க ஒரு கிஃப்ட் பேக் இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. ஹீரோயின் கிட்ட, அது என்ன கிஃப்ட், ஒருவேளை எதையும் அந்த ஜியா தான் கொடுத்தாலா என்ன அப்படின்னு கேட்க, இல்லைங்க அந்த ஜியாங்கோ கம்பெனியோட மேனேஜர் தான் இதை நமக்கு சென்ட் பண்ணாரு. அவங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே நான் தானே இன்சார்ஜ். காலையிலேயே சீக்கிரமா ஒர்க்குக்கு போயிடுறேன், கொஞ்சம் லேட்டா தானே வீட்டுக்கு வரேன், அதனால அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி நமக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த மேனேஜரோட பேச்சு எடுத்ததான் ஹீரோக்கு இங்க வயிறு எரியுமே. காம்பன்சேட்னு வாய்க்குள்ளே முணுமுணுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே தூங்க போறாங்க. ஹீரோ மட்டும் எதையும் யோசிச்சுக்கிட்டே ரொம்ப டிஸ்டர்பா இருக்காரு. அதனாலதான் தான் ஹஸ்பண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்காருன்ட்டு அவர் அப்ரோச் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினை அவாய்ட் பண்றாரு. சரி என்னாச்சு, நான் தான் ஆல்ரெடி எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு இவ்வளவு டிஸ்டர்பா இருக்கீங்க, நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவுமே பண்ணலன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, எங்க உண்மையாவ சொல்ற, முடிஞ்சா உன்னால சத்தியம் பண்ணி இதை சொல்ல முடியுமான்னு ஹீரோ கேட்கறதுக்கு, ஹீரோயினும் ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ளே அந்த குட்டி பாப்பா ஓடி வந்து, அம்மா எனக்கு தூக்கமே வரல, இன்னைக்கு என் கூட என்னுடைய ரூம்ல நீங்க படுத்துக்கோங்கன்னு சொல்றா. சரின்ட்டு ஹீரோயினும் குழந்தையோட ரூம்லயே படுக்கலான்ட்டு போறாங்க. போகும்போது போனை மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே போனை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அதனால அந்த போனை அன்லாக் ஆகாம ஆன்ல இருக்கு. இப்போ இந்த போனை ஓபன் பண்ணி பார்த்தனா இவ யார்கிட்ட பேசுறா, என்ன பண்றா, எனக்கு தெரியாம என்ன சிகரெட் ஒளிச்சு வச்சிருக்கான்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு ஹீரோ அந்த போனை செக் பண்ணிட்டு இருக்காரு. ரீசார்ஜ் ஹிஸ்டரியை செக் பண்ணி பாக்குறாரு. அதுல எதுவும் பெருசா கிடைக்கல. அதுக்கப்புறம் கால்ஸையும் செக் பண்ணி பாக்குறாரு. அதுல மட்டும் ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருந்து அடிக்கடி ஹீரோயின் நம்பருக்கு கால் வந்திருக்கு. அது அப்படியே அவருடைய போன்ல இருந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் வந்து, நான் போனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டு அதை எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹீரோயினுக்கு வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி, யாரா நீ, எதுக்குற என் வைஃபுக்கு கால் பண்ணிட்டே இருக்க, உனக்கு என் வைஃபுக்கு என்ன சம்பந்தம் சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்ல, ஹலோ யார் நீங்க, எதுக்கு இப்படி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு தான் பேசிட்டு போனை கட் பண்றா. அந்நேரம் பார்த்தா அங்க யூயங் வரவும் யூயங் கிட்ட அந்த போன் நம்பரை காட்டி, இந்த நம்பரோட அட்ரஸை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு நம்பரை நோட் பண்ணிட்டு போறா. ஒரு வழியா அந்த பொண்ணு அட்ரஸை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா போல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ அந்த அட்ரஸ் தேடிதான் வந்திருக்காரு. பார்த்தா அவருக்கே பெரிய ஷாக் இருக்கு. ஏன்னா அந்த ஜியாங்கு கம்பெனியோட ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து அந்த கால் வந்திருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த கடை முன்னாடி நின்று கால் பண்ணி பாக்குறாரு. அங்க ரிங்கும் அடிக்குது. இந்த நம்பர்ல இருந்தா கால் வந்ததுன்னு ஹீரோக்கு இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அதனால ஓரமா நின்று வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் ஹீரோயின் நம்பருக்கு தினமும் கால் வந்திருக்கு. அதனால இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் கால் பண்றதுக்காக அந்த ஆள் வருவான், அவனை எப்படியாவது நம்ம கையும் களமா பிடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்து கரெக்டா அங்க ஜியாங்கு கம்பெனியோட மேனேஜர் தான் வெளியில வராரு. வந்தவர் நேரா அந்த கடைக்கு போயிட்டு கரெக்டா ஹீரோ கேஸ் பண்ண மாதிரியே ஹீரோயின் நம்பருக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி பாக்குறாரு. அவங்க நம்பரும் எங்கேஜா இருக்கு. இப்ப ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தினமும் தான் வைஃப் கிட்ட இந்த ஆள் தான் பேசிட்டு இருந்தாருன்னு. இங்க ஹீரோவுக்கா செம்ம வெறியாகிட்டு இருக்கு. உடனே அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் அந்த கடைக்கு மறுபடியும் போயிட்டு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போனாரு, அவர் இங்க தினமும் வருவாரான்னு கேட்க அந்த பொண்ணு வருவார்னு சொல்றா. உடனே ஹீரோயின் போட்டோ எடுத்து பாக்குறாரு. அதை பார்க்கும்போது அவருக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் தான் வைஃபை எப்படி தனக்கு துரோகம் பண்ண மாட்டா, இது எல்லாமே பொய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ரோயன், நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்துல நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ என்னைக்கும் உடைச்சதே கிடையாது. இந்த தடவை நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நீ உடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே ஹீரோயின் நம்பருக்கு தான் கால் பண்றாரு. அங்க ஹீரோயினை கால் அட்டன் பண்ணி மேனேஜர் தான் மறுபடியும் கால் பண்ணிருக்காருன்னு நினைச்சு, என்னாச்சு சார் மறுபடியும் கால் பண்ணிருக்கீங்க,
நான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி வரேன், நீங்க எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இங்க ஹீரோடைய மனசு அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஹீரோயின் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரோ அது எதுவுமே இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்கும் போது, ரோயன் உன் மேல நான் 7 வருஷமா எவ்வளவு லவ் வச்சிருந்தேன், அந்த லவ்வுக்கெல்லாம் இன்னைக்கு நீ சரியான கைமாறி எனக்கு பண்ணிட்டல, இரு உன்னை கையும் களவுமா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க அப்படியே சைன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. வீட்டுல ஹீரோயின் குளிச்சுட்டு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு மேக்கப் பர்ஃபியூம்னு பயங்கரமா ரெடி ஆகி ஒரு பிளாக் கலர் கார்ல தான் போறாங்க. பின்னாடியே ஹீரோவும் ஒரு டாக்ஸில ஏறி ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அப்போ கரெக்டா சிக்னல் விழுது, ஹீரோயின் கார் முன்னாடி போயிடுது. ஆனா ஹீரோடைய கார் மட்டும் சிக்னல்ல மாட்டிக்குது. இங்க ஹீரோவா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அந்த டாக்ஸி டிரைவர், என்னாச்சு சார், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, அந்த கார்ல போறவங்க உங்க ரிலேஷனான்னு கேக்குறாரு. அந்த கார்ல போறது என்னுடைய வைஃப், அதுவும் வேற ஒருத்தவங்க கூட வண்டியில போறான்னு சொன்னதும் அந்த டாக்ஸி டிரைவருடைய வைஃபும் அவரை சீட் பண்ணிட்டா போல. ஹீரோ சொன்னதை கேட்டு அவன் ஹீரோக்கு மேல கொந்தளிக்கிறான். சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, இப்போ உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நான் எப்படியாவது உங்க வைஃபை ட்ரேசர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மத்த டாக்ஸி டிரைவருக்கெல்லாம் வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்த செகண்டே செம்ம ஃபாஸ்ட்ல ஒரு 5-6 டாக்ஸி வண்டிங்க ஹீரோயின் காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அந்த மேனேஜருடைய காரும் கரெக்டா ஒரு ஹோட்டல் முன்னாடி தான் வந்து பார்க் ஆகுது. அந்த இடத்த கண்டுபிடிச்சு எப்படியே ஹீரோவும் அங்க வந்துறாரு. அந்த ஹோட்டல் உள்ள போயிட்டு ரிசப்ஷன்ல அந்த மேனேஜரோட பேரை சொல்லி எத்தனாவது நம்பர்ல தங்கியிருக்காங்கன்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்லவே மாட்டேங்கிறா, நிறைய கேள்வி கேட்கிறா. ஆல்ரெடி ஹீரோமே ஒரு டாக்டர் தானே, தன்னுடைய ஐடி கார்டு அந்த பொண்ணு கிட்ட காட்டி நான் ஒரு டாக்டர், நான் இப்ப சொன்ன அந்த ஆளு என்னுடைய பேஷண்ட் தான், இப்போ ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல உங்களுடைய ஹோட்டல் தான் தங்கியிருக்காரு, நான் அவசரமா போய் ஆகணும், அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், சீக்கிரம் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு நம்பரே சொல்றா. அடுத்த செகண்டே அந்த ரூம் நம்பர் தேடி தான் போயிட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த ரூமையும் கண்டுபிடிச்சாரு. அந்த ரூமுக்குள்ள மேனேஜர் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரூமுக்கு வெளியே நிக்கிற ஹீரோவும் பயங்கரமா அந்த கதவை தட்டிட்டு இருக்காரு. விட்டா உடைச்சு வர போறா அந்த அளவுக்கு தட்டிட்டு இருக்காரு. அந்த மேனேஜர் வந்து கதவை திறந்ததுதான் அந்த ஆளை நெஞ்சிலே ஒரே உதச்சு தள்ளி அந்த ஆளை புடிச்சு நல்லா மொத்திட்டு இருக்காரு. டேய் பைத்தியமாடா, நீ எதுக்கடா அடிக்கிற, சொல்லிட்டாது அடிடான்னு அந்த மேனேஜர் கேட்கறதுக்கு, நீ எதுக்கடா என் ஃபேமிலிக்குள்ள வந்த, எதுக்கடா என் வைஃபோட அஃபைர் வச்சுக்கிட்டேன்னு நல்லா வாயிலே மொத்துறாரு. அவன் அடிச்சு முடிச்சுட்டு எழுந்து வந்து, எருயன் எதுக்கு அப்படியே பெட்லேயே படுத்திருக்க, என்ன ஃபேஸ் பண்ண உனக்கு அவ்வளவு பயமா இருக்கா, இல்ல நீ எனக்கு பண்ண துரோகம்லாம் இன்னைக்கு வெளியில வந்துச்சுன்னு என் முகத்தை பார்க்கவே உனக்கு வெக்கமா இருக்கா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ண, எனக்கு போயிட்டு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு அழுதுகிட்டே அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. பார்த்தா இப்போதான் ஹீரோக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா காத்திருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் அந்த மேனேஜர் கூட ரூம்ல இருந்ததும் அவர் கூட ரொமான்ஸ் பண்ணதும் ஹீரோயின் இல்ல, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டா அந்த ஜியா தான். இந்த ஜியா ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அந்த மேனேஜர் எழுந்து, ஜியா பேபி உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, இவன் உன் ஹஸ்பண்டானு கேட்க, இவன் உன்னுடைய ஹஸ்பண்ட் கிடையாது, இவன் ரூயனுடைய ஹஸ்பண்ட், ரூயனுக்கும் உங்களுக்கும் அஃபேர் இருக்குன்னு தப்பா நினைச்சு இங்க வந்துட்டா போல இருக்குன்னு சொல்றா. டேய் சைக்கோவாடா நீ, என்ன எதுன்னு தெரியாம எதுக்கடா என்ன அடிச்சா அந்த மேனேஜர் கேட்கறதுக்கு, உடனே அந்த மேனேஜர் சட்டையை பிடிச்சி, எங்க என் வைஃப், அவ உன் கூட கார்ல ஏறி வந்ததை என் கண்ணால பார்த்தேன், எங்க அவரை ஒளிச்சு வச்சிருக்கா சொல்லுன்னு அந்த ஆளை சட்டையை பிடிச்சி குலுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த மேனேஜரும், நீ சொல்றது என்னமோ உண்மைதான், உன் வைஃப் என் கூட தான் கார்ல வந்தா, ஆனா பிசினஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணதான் வந்தா, டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுமே வர வழியில இறங்கிக்கிட்டா, நானும் ஜியா மட்டும் தான் ஹோட்டலுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க ஜியாவும் ஹீரோ கிட்ட, ஷேன் எதுக்கு நீ ரூயனா இந்த அளவுக்கு சந்தேகப்படிச்சு பேசிட்டு இருக்க, அந்த கார்ல அவ கூட நானும் தான் வந்தேன், மேனேஜர் சொல்றது உண்மைதான், அவ வர வழியில இறங்கிட்டா, இன்னொரு வீட்டுக்கே போய் சேர்ந்திருப்பா, எங்க போறேன்னு அவளை போய் நீயே கேளுன்னு சொல்றா. அப்புறம் எதுக்கு இந்த ஆள தினமும் ஆஃப்டர்நூன் என் வைஃபுக்கு 2 மணிக்கெல்லாம் கால் பண்றாருன்னு கேட்க, எனக்கு ரூயனை பிடிச்சிருந்தது அதனால தான் அவளுக்கு கால் பண்ணேன்னு சொல்லுவோம். ஹீரோ முறைக்க பாக்குறான். யோ நீ நினைக்கிற மாதிரி தான் இல்லையா, எனக்கு மட்டும்தான் அவனை பிடிச்சிருந்தது, ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கல, என்ன அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தா, ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா வெளியில வந்து கால் பண்ணின்னு சொல்றாரு. என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாத, உனக்கு என் வைஃபுக்கும் எந்த அஃபைரும் இல்லைன்னா அப்புறம் எப்படி இந்த போட்டோ வந்ததுன்னு அந்த போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. அந்த மேனேஜர் அந்த போட்டோ பார்த்துட்டு, இந்த போட்டோல இருக்கிறது ரூயின் கிடையாது, இந்த போட்டோல இருக்கிறது ஜியா, அன்னைக்கு நைட்டே நானும் ஜியாவும் தான் க்ளோஸா இருந்தா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அன்னைக்கு அவ போட்டிருந்த ட்ரெஸ் கூட இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறாரு. இதே மாதிரி ட்ரெஸ் என் வைஃபு கிட்டே ஒன்று இருக்கு, இது எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, உன் வைஃப் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால தான் ஒரே கலர்ல ஒரே மாதிரி 2 பேருமே ட்ரெஸ் எடுத்தோன்னு சொல்றா. இப்போ உனக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இங்க இருந்து கிளம்புறேன்னு அந்த மேனேஜர் சொல்றதுக்கு, இப்போ நான் போறேன், ஆனா என் வைஃபை விட்டு விலகிரு, அவளை பத்தி நினைச்சா கூட உன் உடம்புல உயிர் இருக்காதுன்னு அந்த மேனேஜர் நல்லா மிரட்டி விட்டுட்டு தான் போறாரு. அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வந்ததும் அப்ப இந்த போட்டோல இருக்கிறது மேனேஜரும் ஜியாவா, அப்ப ரூயனுக்கும் மேனேஜருக்கும் எந்த அஃபேரும் இல்லையா, உண்மையிலேயே அவங்க இன்னசென்ட் தானா. இப்போ இந்த ரூயன் எங்க போய் தொலைஞ்சானா ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி பாக்குறாரு, கால் ரீச் ஆகவே மாட்டேங்குது. இருக்க ஹீரோக்கா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினை தேடி தான் போறாரு. இங்க அந்த ஹோட்டல் ரூம்ல ஜியா மேனேஜர் கிட்ட, உண்மையிலே உங்களுக்கு ரூயன் கூட ரிலேஷன்ஷிப் இல்லையான்னு கேக்குறா. உண்மையிலே எனக்கும் அந்த ரூயனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மேனேஜர் சொல்றதுக்கு, ரூயனுடைய ஹஸ்பண்டை ஏமாத்துற மாதிரி என்னையே ஏமாத்த ட்ரை பண்றீங்களா, அன்னைக்கு நைட்டே பார்ட்டி முடிச்சுட்டு நான் கேர்ள்ஸ் மத்தவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமும் நீங்க அந்த ரூயன் கூட ரூம்ல க்ளோஸா இருந்ததை நான் பார்த்துட்டு தான் போனேன், அது மட்டும் இல்லாம உங்க கம்பெனியோட சேல் கூட அவ முதுகுல இருந்ததுன்னு சொல்றா. ஏமா நீ வர, அன்னைக்கு நைட்டே அந்த ரூயன் மேல ஆசைப்பட்டு அவ கூட ஸ்லீப் பண்றதுக்கு ட்ரை பண்ணது என்னமோ உண்மைதான்,
ஆனா அவ எனக்கு சான்ஸே கொடுக்கவே இல்லை. நானும் அவகிட்ட எவ்வளவோ அப்ரோச் பண்ணி பார்த்தேன். ஆனா அந்நேரம் பார்த்து அவன் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா. அவன் முகத்துல கோல்டன் மாஸ்க் போட்டிருந்ததால அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ரூயனும் அவனை ஹக் பண்ணா. நான் கூட இவ ஹக் பண்ணதை வச்சு அவ ஹஸ்பண்ட் தான் வீட்டுக்கு வந்துட்டு நினைச்சு பயந்து போய் தான் எப்படியாவது அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு அவசர அவசரமா கிளம்பும் போது தான் என்னுடைய சீலா அங்க மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அது சரி, ரூயனுடைய ஹஸ்பண்ட் ஒரு போட்டோ காட்டினாரு, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அன்னைக்கு நைட்டு நீங்களும் நானும் க்ளோஸாவே இல்ல. ஆனா ரூயனுடைய ஹஸ்பண்ட் நம்ம 2 பேர் தான் அந்த போட்டோல இருந்ததுன்னு எதுக்கு போய் சொன்னீங்க? அப்ப உண்மையிலேயே அன்னைக்கு நைட்டு நீங்களும் அந்த ரூயன் தான் கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு கேக்குறா. அன்னைக்கு நைட்டு தான் அவன் எனக்கு சான்ஸே கொடுக்கலன்னு சொல்றேனே, அப்புறம் எப்படி கிஸ் பண்ணுவா? ஒருவேளை அந்த ரூயனுடைய ஹஸ்பண்ட் கிட்ட அந்த போட்டோல இருந்தது நீயும் நானும் இல்லைன்னு சொல்லியிருந்தா, அந்த போட்டோல இருந்தது அவன் வைஃப் தான் சொல்லி என்ன இன்னும் நல்லா முத்து முத்திருப்பான். அவங்க கிட்ட அடி வாங்க பயந்துதான் நானும் அந்த மாதிரி போய் சொன்னேன். அநேகமா அந்த போட்டோல இருந்தது அன்னைக்கு மாஸ்க் போட்டு ஒருத்தவன் வந்தான்னு சொன்னல, ஒருவேளை அவனை கூட இருக்கலாமேன்னு சொல்றாரு. இங்க ஒரு வழியா ஹீரோயினை கண்டுபிடிச்ச ஹீரோ வந்துட்டாரு. என்னாச்சு ரூயன், எதுக்கு அப்படி இங்க நின்னுட்டு இருக்கன்னு கேட்கறதுக்கு அவங்க திடீர்னு ஹீரோவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறாங்க. என்னன்னு தெரியலங்க, அந்த ஜியாங்கு கம்பெனியோட மேனேஜர் எங்க கம்பெனி கூட இருந்த எல்லா கோஆபரேஷனையும் டெர்மினேட் பண்ணிட்டாரு. அதனால என் பாஸ் என்ன நல்லா திட்டாருன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. என்ன டெர்மினேட் பண்ணிட்டானா? நெக்ஸ்ட் டைம் அவன் கையில கிடைச்சானா கண்டிப்பா அவனை சாகடிச்சிருவோன்னு ஹீரோ சொல்றதுக்கு என்ன சொன்னீங்க? இப்ப ஏதோ சொன்னீங்களேன்னு ஹீரோன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கேன், சரிவா டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாரு. அப்பதான் அந்த மேனேஜர் ஹீரோயின் போனுக்கு ஹீரோ கிட்ட அடி வாங்கினா தன்னுடைய முகத்தை செல்ஃபி எடுத்து அனுப்புறாரு. அந்த போட்டோ பார்த்துட்டு ஹீரோயின் உங்களை யாரை இந்த அளவுக்கு அடிச்சதுன்னு அந்த மேனேஜருக்கே வாய்ஸ் மெயில் பண்றாங்க. ரூயன், என்ன யாரை இந்த அளவுக்கு அடிச்சதுன்னு கேக்குற, வேற யாரு? உன் ஹஸ்பண்ட் தான். நானும் ஜியாவும் ஹோட்டல் ரூம் வந்தோம், என் கூட நீ தான் வந்திருக்க, உனக்கு எனக்கும் அஃபேர் இருக்குன்னு தப்பா நினைச்சு எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்து என்ன அடிச்சிட்டான். அதனாலதான் உன் கம்பெனி கூட இருந்த எல்லா கோஆபரேஷனுமே டெர்மினேட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இதை காதுல வாங்கின ஹீரோவும் ஹனி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவை செவிலே அறிஞ்சிட்டு என்ன நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, என் மேல உங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, என் முகத்திலே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போறாங்க. ஹீரோவும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாரு. இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே வந்துடாதீங்கன்னு ஹீரோடைய கையை உதறி விட்டுட்டு போயிடுறாங்க. கோவத்துல போன ஹீரோயினை சமாதானப்படுத்த பிக்னிக் கூட்டிட்டு போலான்னு பிக்னிக் போறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதோட கையில ஒரு பெரிய பொக்கையோட தன்னுடைய வைஃபை பார்க்க தான் வராரு. இந்த பூக்கள் எல்லாம் ரூயனுக்கு ரொம்பவே பிடிச்ச பூக்கள், கண்டிப்பா இந்த பூவை பார்த்தாலே என்ன மன்னிச்சிடுவான்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் மனக்கணக்க போட்டுட்டு போனா எப்போதும் போல கலகத்தை மூட்டி விட ஆப்போசிட்ல இவருடைய பொண்ணு குயிங்க தான் வரா. தன்னுடைய பொண்ணு கிட்ட அம்மா எங்கடா இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பாப்பாவுமே ஆமாப்பா என்ன அம்மா வீட்டுக்கு வரல, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்கறா. சரி அம்மா உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது அப்பதான் அந்த குழந்தையோட கையில புதுசா ஒரு பொம்மை இருக்கிறத பாக்குறாரு. இந்த டாய் எதுமா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கே, அதுவும் புதுசாவும் தெரியுது, எதுவும் அம்மா வாங்கி கொடுத்தாரான்னு சும்மா யதார்த்தமா தான் கேட்கிறாரு. இல்லப்பா இந்த டாயை அம்மா வாங்கி தரல, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி கோல்டு கலர்ல மாஸ்க் போட்டுட்டு ஒரு அங்கிள் வருவார்ல, அந்த அங்கிள் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான் நல்லா இருக்கிற ஹீரோடைய மண்டையில மறுபடியும் கிறுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எந்த அங்கிளுமா ஃபேட்டா ஷார்ட்டா இருப்பாரு அந்த மேனேஜர் பேங்க் அந்த அங்கிளான்னு கேட்க, அந்த அங்கிள் இல்லப்பா இந்த அங்கிள் தின்னா இருப்பாரு, அதோட நம்ம வீட்டுக்கு எப்ப வந்தாலும் ஒரு கோல்டு கலர்ல மாஸ்க் போட்டுட்டு தான் வருவாரு. அது மட்டும் இல்லப்பா ஒரு நாள் நைட்டு அம்மாவுடைய பாட்டம்ல ஒரு அங்கிள் அடிச்சாருன்னு சொன்னல அந்த அங்கிள்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோ அவர் போன்ல இருக்கிற போட்டோ காட்டி இந்த அங்கிள்னு பாருமான்னு சொல்லவும் ஆமாப்பா இந்த அங்கிள் தானே சொல்லி கன்ஃபார்மே பண்ணிடுறா. அவ்வளவுதான் முடிஞ்சது ஜோலி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ so much and see you.